ஸோ நவீன கால ஃபித்னாவாக இருக்கக்கூடிய விஷயம் பெரிய ஃபித்னாவாக மாறிக்கக்கூடியது இந்த ஃப்ரீடம் கல்ச்சர் என்ற இந்த கலாச்சாரம் தாங்க. இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி பொய்யான கடவுளாக இது பார்க்கப்படுது சமகாலத்தில். ஸோ நான் விரும்புவது தான் சரி, எனக்கு மேலாக எந்த சட்டமும் கிடையாது என்று மனுஷன் எப்போ நம்ப தொடங்குறானோ அந்த நிலை தான் இந்த ஃப்ரீடம் கல்ச்சர், இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி என்பது. இது சுதந்திரம் அல்ல, மாறாக இது நப்சு, தன்னுடைய ஈகோவுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மனிதனாக அவன் மாறிடுறான். இறுதியில் என்ன ஆகும்? அவன் தான் கை செய்தப்பட்டு நிற்பான். எப்போ ஒரு ஃப்ரீடம் ஒரு கடவுளாக மாறுது பார்க்கப்படுது என்றால், ஒரு பொய் தெய்வமாக ஹலால் ஹராம் எப்போ மறுக்கப்படுதோ அப்போ. என் உடல் என் விதி என்று அல்லாவின் கட்டளை ஒருத்தர் மறுக்கிறாரு என்றால் அந்த இடத்துல யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்ற அகந்தை கொண்டார் என்றால், பெருமை அடித்தார்னா, என்னுடைய மன இச்சை தான் என்னுடைய சட்டம் என்று சொன்னால், அப்போ தான் அவர் தன்னுடைய ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சுதந்திரம் என்று சொல்லக்கூடியதை ஒரு கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு கடவுளாக அவர் மாற்றிட்டார். அதே அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் கேட்குறான் 45வது அத்தியாயம் 23வது வசனத்தில், தன் மனோ இச்சையை கடவுளாக ஆக்கியவனை பார்த்தாயா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்புறம் ஆயத்தமன் இத்தஹத இலாஹு ஹவா. இதுவே இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி. ஸோ இஸ்லாத்தில் சட்டம் விதிக்கக்கூடிய அதிகாரம், முழு அதிகாரம் முடியும் அல்லாஹ் மட்டும்தான். இனில் ஹுக்மு இல்லா லில்லா. ஹுக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. 12வது அத்தியாயம் 40வது வசனம். ஸோ சட்டத்தை மனிதன் தீர்மானிப்பான் என்று வந்துச்சுன்னா, இது ருபூபியத்தில் ஹாக்கிமியாவில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது. இதுதான் இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி நீங்கள் சொல்லக்கூடியது. ஏன் நபிமார்கள் இதை எதிர்த்தார்கள் என்றால், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க. தாகூத் என்றால் பொய்யான தெய்வங்கள். ஸோ அதில் ஒன்றாக இன்றைக்கி இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி மாறிடுச்சு. அனே அபுதுல்லாஹ் வஜ் தனிபு தாகூத் என்று அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயம் 36வது வசனத்தில். ஸோ தாகூத் என்றால் அதனுடைய ஒரு வகை பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடிய எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, அது ஒரு தாகூத்தாக மாறிவிடும். ஸோ இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடிய ஒரு அதிகாரமாக இன்றைக்கி மக்கள் எடுத்துக்கொண்டாங்க கையில். இது நவீன தாகூத் என்று சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி தரக்கூடிய பொய்யான வாக்குறுதிகள் என்னென்னா, இது உனக்கு மகிழ்ச்சி தரும், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை இது என்றெல்லாம் சொல்லும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷைத்தான் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளிக்கிறான் என்று 4வது அத்தியாயம் 120வது வசனத்தில். ஸோ இதனுடைய முடிவு என்ன ஆகும்? இந்த ஐடியாலஜி, இந்த சித்தாந்தத்தினால குடும்பங்கள் சிதைவு பெறும், நெறிமுறை வீழ்ச்சி அடையும், மன அழுத்தம் அதிகமாகிடும், மனுஷனுக்கு ஒரு வெறுமை வந்துடும் தன்னுடைய மேலும் இஸ்லாமிய சுதந்திரத்துக்கும் இந்த நவீன வழிகட்ட ஃப்ரீடம் ஐடியாலஜிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி ஆசைக்கு மனுஷனை அடிமையாக்கிடும், ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துரும், மனித சட்டங்கள் தான் மேல் என்று அவனுக்கு சொல்லி கொடுத்துரும், நப்சை தன்னுடைய ஈகோவை மையமான வாழ்க்கையை தான் அவன் வாழ்வான். ஆனால் இஸ்லாமில் ஆசைக்கு அடிமை ஆகாதப்பா, அல்லாஹ்வுக்கு அடிமையாரு, படைச்சவனுக்கு அடிமையாரு என்று சொல்லுது. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை சீரழிவை தான் தரும். நெறிமுறையோடு வாழ்வது தான் உண்மையான சுதந்திரம். உண்மையான சுதந்திரம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்வது தான் உண்மையான சுதந்திரம். நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக ஆகலைன்னா ஒருத்தவன் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் அடிமையாக ஆகிவிடுவான். அது எதுவாக வேணால் இருக்கலாம், பணம், பொருள், பதவி, என்ன வேணால் இருக்கலாம். ஸோ மனித சட்டத்தை விட அல்லாஹ்வின் சட்டம் அதுதான் சிறந்தது. நப்சை மையமாக, ஈகோவை மையமாக வாழ்வதை விட தௌஹீதை மையமாக வைத்து நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஸோ அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்வது தான் உண்மையான விடுதலை, ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி மனுஷனை விடுதலை செய்யலைங்க, ஃப்ரீடம் கொடுக்கல, மாறாக அவனை அவனுடைய ஆசைக்கு அடிமையாக ஆக்குகிறது, தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமையாக அவன் ஆகிறான். ஸோ இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய இன்பம் தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 185வது வசனம். ஸோ அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு எதையும் ஒருத்தவன் இறைவனாக ஆக்குவான் என்றால், அது என்ன பேராக வேணால் இருக்கலாம், அது இசம்ஸாக கூட இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம், ரைட்ஸாக இருக்கலாம், சாய்ஸாக இருக்கலாம், எல்லாம் போலியான தெய்வங்கள் தான். ஸோ நவீன காலத்தில் இது இந்த ஃப்ரீடம் கல்ச்சர் எந்தெந்த சித்தாந்தங்களாக மறு உருவெடுத்திருக்கு என்று சொன்னால், லிபரலிசம், செக்யுலர் ஹியூமனிசம், மாரல் ரிலேட்டிவிசம், இப்படியெல்லாம் பல கிளைகளாக பிரிஞ்சு வந்திருக்குது. ஹிடோனிசம், அட்டானமி அஸ் சாவர்னிட்டி, இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நவீன காலத்தில் மக்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள். ஏன்னா இதுதான் நவீன கால சித்தாந்தங்கள். அதன் அடிப்படையில் தான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸோ சூரத்துல் அன்ஆம் இதற்கு அழகான மறுப்பு கொடுக்குது என்று நம்ம சொல்லலாங்க. சூரத்துல் அன்ஆமுடைய 57வது ஆயத் நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? தீர்ப்பு கொடுப்பது, அதிகாரம் செய்வது எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. மேலும் 116வது ஆயத்தில் நீங்கள் பூமியில் உள்ள பெரும்பான்மையை பின்பற்றினீங்கன்னா அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உங்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த விஷயம் எல்லாம் டெமோக்ரஸி போன்ற விஷயங்களை எல்லாம் ரெஃப்யூட் பண்ணது
ஒரு சித்தாந்தமாக பலரும் தங்களுடைய மன இச்சையை பின்பற்றி கல்வி இல்லாமல் வழி தவறி போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் 119வது ஆயத்தில். இது இந்த ஃப்ரீடம் ஐடியாலஜி, டிசைர் ஐடியாலஜிக்கான மறுப்பாக இருக்குது. மேலும் சூரத்துல் ஜாசியா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தன்னுடைய மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தா என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் 23வது ஆயத்தில். ஸோ இது போன்ற சித்தாந்தங்களை விட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இதை விட்டு தூரமாக இருக்க வேண்டும்.